கடந்த காலங்களை பத்தி சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமா? குறிப்பா உச்சிஹாவோட வரலாறை பத்தி. முன்னொரு காலத்துல மாதரா கூட பிறந்த சொந்த தம்பி ஒருத்தன் இருந்தான். சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க. கடைசியா 2 பேருக்குமே ஷரிங்கன் கிடைச்சது. அதே போல உச்சிஹா கிளானுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிட்டாங்க. 2 பேரும் தன்னோட ஷரிங்கனோட சக்திகளை அதிகப்படுத்துறதுல ரொம்பவே மும்முரமாக இருந்தாங்க. அப்பதான் 2 பேருமே தங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை கொண்டுட்டாங்க. அப்படி பண்ணதால அவங்க மாங்கேக்யூ ஷரிங்கானையும் அடைஞ்சாங்க. உச்சிஹா கிளான்ல இது வரைக்கும் யாரும் அப்படி ஒன்ன பார்த்ததே இல்ல. 2 பேருமே கிளானுக்குள்ள தன்னோட விஷுவல் பவரை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மாதரா தான் புதிய தலைவனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் மாதரா உடல் ரீதியா பல கஷ்டங்களை அனுபவிச்சாரு. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னல, அதுதான் நடந்துச்சு. அதை அதிகமா பயன்படுத்த அதோட திறனை இழந்துரும். கடைசியா கண்ணு தெரியாம மொத்தமும் இருளா மாறிடும். அதுதான் மாங்கேக்யூ ஷரிங்கானோட தலையெழுத்து. இன்னும் அதிகமான விஷுவல் பவர் கிடைக்கணும்னா அதுக்காக அந்த சக்தி தான் கண்களுக்கு தெரியற ஒளிய தானாவே கட் பண்ணி அடைச்சுக்கும். அந்த ஒளியை திரும்ப வர வைக்கிறதுக்காக மாதரா தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பண்ணாரு. ஆனா எதுவுமே வேலை செய்யல. மாங்கேக்யூ ஷரிங்கன் மேல இருந்த அதிக ஆசையிலையும் வெளிச்சம் வேணும்னு இருந்த வெறியிலையும் என்ன மன்னிச்சு